சார், நேற்று இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவர் ஜெகதாம்பிகா பால் தலைமையில் சென்னையில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் குறிப்பிட்ட சில எஸ்டிபிஐ மற்றும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை அழைப்பு ஒடுக்கவில்லை என்றும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை என்றும் ஒரு சர்ச்சை எழுந்தது. அரசு தரப்பிலும் அதுக்கு ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தனியா அந்த மக்களவை செயலகத்திட்ட அனுமதி பெற்றிருக்கணுமா, இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி அழைப்பு வந்ததா? என்ன பிரச்சனை சார் அது? தேவையில்லாமல் எதிர்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுலயும் அரசியல் பண்ணக்கூடிய நோக்கத்துல ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு என்பது ஒரு மினி நாடாளுமன்றம் போல வக்ஃப் வாரிய திருத்த மசோதா 2024 குறித்து மக்களிடம் கருத்து கேட்பதற்காக அவர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்கிறார்கள். இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு முதல்ல மக்கள்கிட்ட நீங்க உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அனுப்பலாம் என்று ஒரு அறிவிக்கை செய்தார்கள். அந்த அடிப்படையில அதற்கு கருத்துக்கள் சொல்ல இதோடு மட்டும் இல்லாம எங்களை போன்றவர்கள் நாங்கள் நேரில் எங்களுடைய கருத்துக்களை தர வேண்டும் என்று எழுதியிருந்தோம். அந்த அடிப்படையில அவர்கள் நானும் அந்த கோரிக்கை வைத்திருந்தேன். நாங்கள் சென்னைக்கே வருகிறோம், அங்கு உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று அழைப்பு கொடுத்தார்கள். இந்த அழைப்பை அதாவது கூட்டு நடவடிக்கை நாடாளுமன்ற நடவடிக்கை குழுதான் அதை இறுதி செய்கிறது. அதுல தமிழ்நாடு அரசுக்கு எந்த ஒரு பங்கும் இல்லை. இப்படியாக சொன்னவர்கள் தான் அழைக்கப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான முஸ்லிம் அமைப்புகள் அனைத்தும் நேற்றைய கூட்டத்தில் பங்கு கொண்டார்கள். உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, தமிழ்நாட்டில் உள்ள ஆலிம்களுடைய பெரும் அமைப்பு, அதனுடைய தலைவர்கள் அதுல பங்கு கொண்டார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் அந்த கூட்டமைப்பு அதில் உள்ளவர்கள் அதுல பங்கு கொண்டார்கள். தமிழ்நாடு அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கூட்டமைப்பு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் அதுல பங்கு கொண்டார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மீதின் அவர்கள் பங்கு கொண்டார்கள். இப்படியாக பல தரப்பட்ட, அதாவது இந்த வக்ஃபு திருத்த மசோதா 2024 பற்றி கருத்து சொல்லக்கூடிய எல்லா தரப்பினரும், இதற்கு எதிரான கருத்து சொல்லக்கூடியவர்களுக்கும் கூட ஏதோ திமுக அரசு அழைப்பு கொடுத்தது என்றெல்லாம் தவறாக ஒரு திட்டமிட்ட பரப்புரை செய்கிறார்கள். அப்படி அல்ல. அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழுதான் அவர்களுக்கு அதை இறுதி செய்கிறது. நீங்கள் சொன்ன எஸ்டிபிஐ அமைப்புக்கு அழைப்பு வரவில்லை என்ற தகவல் எனக்கு வந்த பிறகு நானும் இந்த நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராஜா அவர்களுடைய கவனத்திற்கும் புதுவை அப்துல்லா அவர்களுடைய கவனத்திற்கும் எடுத்து சென்று அவர்களையும் அழைப்பதுதான் சரி என்று நான் சொன்னேன். அந்த அடிப்படையில அவர்களும் அழைக்கப்பட்டு அவர்களும் கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். எனவே ஆமா, அவர்கள் வந்தார்கள், அவர்களிடமும் கருத்து கேட்டார்கள். எனவே இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுக்கல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது முற்றிலும் ஒரு தவறான அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நாம் இதை எதிர்பார்க்கவில்லை. ஓகே சார், இந்த சர்ச்சையை இதோட முடிச்சுக்கலாம் சார். நமக்கு இப்போ வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதால இன்னும் பல சந்தேகங்கள், கேள்விகள் எழுப்பப்படுகிறது. முதல்ல இந்த மசோதா தொடர்பாக அதை சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்த மத்திய அமைச்சர் கூறுவது என்னவென்றால், இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களிலே ஒரு 2 வகை இருக்கிறது. ஒன்று நேரா இறைவனுக்கு அந்த சொத்துக்களை தானமாக அளிப்பது ஒன்று, மற்றொன்று வாரிசுகள் நிர்வகிக்கும் வகையில் அந்த சொத்துக்களை அளிப்பதில் தான் பிரச்சனை. அந்த 2வது வகையில் தான் நாங்கள் திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இது உண்மையா சார்? இல்ல, அது உண்மைக்கு புறமானது. ஒட்டுமொத்தமாக அதாவது நீங்கள் குறிப்பிடுவது வக்ஃபே அவுலாதுன்னு சொல்லுவாங்க. அது வாரிசுகளால் உருவாக்கப்படக்கூடிய வக்ஃபு. அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான வக்ஃபு சொத்துக்களையும் கபலீகரம் செய்ய வேண்டும். வக்ஃபுக்கென்று தனியாக ஒரு சட்டம் இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு சட்டமா இருந்தாலும் கூட அதுக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தீய நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டிருப்பதுதான் இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதா. அதனாலதான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போது
இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திமுக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமல்ல, அனைத்து பெரும்பாலான எதிர்கட்சிகள் மட்டுமல்ல, பாஜகவுக்கு ஆதரவான கட்சிகளும் கூட அதை எதிர்த்தார்கள். அதனாலதான் இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டது. இதுல மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தி என்னவென்றால், இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு அமைக்கப்பட்டு அது இந்தியா முழுவதும் கருத்து கேட்கக்கூடிய ஒரு நிலையில 2 தினங்களுக்கு முன்னால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும்போது வக்ஃபு திருத்த சட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீர்வோம் என்று சொல்கிறார். அப்போ இது இந்த கூட்டு நாடாளுமன்ற நடவடிக்கை குழு எதற்கு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும்? அது ஏன் அரசு செலவுல எல்லா இடத்துக்கும் போகணும்? எனவே இது நாடாளுமன்றத்தினுடைய மரபை மீறிய ஒரு பேச்சு. அவர்களுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக வக்ஃபுக்கான அந்த உரிமையை பறிக்க வேண்டும், வக்ஃபு சொத்துக்களை இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த நோக்கம். இந்த சட்டமானது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதாக இருக்கின்றது. முன்னுக்கு பின் முரணான ஒரு சட்டமாக இந்த சட்டம் இருக்கின்றது.